ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது என்ன வியர்வை துளிகள் ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது என்று சொன்னால், வைத்திய ஆய்வு சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய வேதனை, ஒரு மனுஷனுடைய கவலை அதிகமாய் மனதையும் சிந்தனையையும் சரீரத்தையும் அழுத்த ஆரம்பிக்கிற பொழுது அந்த நேரங்களில் என்ன நடக்குமாம், ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிறதான சிறு சிறு ரத்த நாளங்கள் தெறிக்க ஆரம்பிக்குமா, வெடிக்க ஆரம்பிக்குமா. அது வெடிக்கிற பொழுது அதிலே வருகிறதான அந்த ரத்த கசிவு அந்த மனுஷனுடைய வியர்வையோடு சிந்தி வியர்வை துளிகள் வெளியேறுகிற அதே துவாரத்தினாலே ரத்தமும் கசிய ஆரம்பிக்குமா. அப்படி என்றால் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தானே உன்னையும் என்னையும் குறித்த வேதனை, அவருடைய இருதயத்தில் இருந்த வேதனை, அவருடைய சிந்தனையில் இருந்த வேதனை ஒரு கட்டத்திலே அவருக்கு வேர்வையோடு சேர்ந்து சரீரத்தில் இருந்த அந்த வேதனை அழுத்தத்தினாலே நரம்புகள் வெடிக்க ஆரம்பித்தது, ரத்த நாளங்கள் வெடிக்க ஆரம்பித்தது. அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அவருடைய சரீரத்தில் இருந்த ரத்தங்கள் வெளியேற ஆரம்பித்தது. அதனாலேதான் அந்த ஊழியக்காரர் சொன்னார், அவருடைய ரத்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த பெரிய வெள்ளியை நாம் வைத்திருக்கிறோம் என்றால் இந்த பெரிய இயேசுவை நாம் சிந்திக்கும்படியாக நமக்காக அந்த ரத்தம் சிந்தின இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ராஜாதி ராஜன் வாடாதி வானங்களை உண்டாக்கினவர், நமக்காக அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். நமக்காக தோட்டத்திலே கதறுகிற பொழுது அவருடைய வியர்வை ரத்தமாக மாறினது, சரீரத்தில் இருந்த சிறு நாளங்கள் வெடிக்க ஆரம்பித்தது. காரணம், உங்களையும் என்னையும் அவர் சிந்தி சிந்தி அவர் பட்ட வேதனை, மனுஷன் அழிந்து வீணாய் போய்விடக் கூடாது என்கிறதான பாரம் அவரை அழுத்த ஆரம்பித்தது. ஆதலால் பிரியமானவர்களே, நாம் இருக்கிற இடத்துல ஒரு விசை கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி இந்த மாலை நேரத்தில் இதை நாம் சிந்திப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். இந்த தியானத்தில் இதற்காகவே நாம் கூடி வந்திருக்கிறோம்.